ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் மஷ்ரூம் டிக்கா பண்ணிடலாமா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி விலாக்ஸ் அண்ட் குக்ஸ். இதுதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் லைனாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பிளேட்டில் 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சா 1 ஸ்பூன் ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கோல்டு வினர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட 3 கலர் குடமிளகாவும் இருக்கு. ஸோ 3த்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். என்னை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 250 கிராம்ஸ் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இல்லை மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லேயராக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, செகண்ட் லேயர் கேப்சிகம், தேர்டு 3 மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா 4 கூட ஆட் பண்ணி. நான் எப்படி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா மஷ்ரூமும் இதே மாதிரியே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட்டுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஸ்டிக்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தோசைக்கல்லிலே பண்ணிக்கலாம். ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக 10 மினிட்ஸ் 220 டிகிரியில் ஆன் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் அடுக்கி 25 மினிட்ஸ் 220 டிகிரியில் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி ஆகும் போது இந்த மாதிரி ஆயில் ரிலீஸ் ஆகும். அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிடலாமா? Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no. சேம் அதே மெத்தட்ல நான் பன்னீரும் இன்னொரு நாள் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.